அனைவருக்கும் வணக்கம். உங்கள் எல்லோரும் மீண்டும் என்னோட யூடியூப் காணொளிக்கு வரவேற்றுக் கொள்வதில் மகிழ்ச்சி. ஸோ, என்னோட இன்ட்ரோ வீடியோக்கு அப்புறம் வரக்கூடிய முதல் வீடியோ இதுதான். அண்ட் இந்த வீடியோ பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஏன்னா இந்த வீடியோவில் நான் எதை பற்றி வந்து பேச போகிறேன்னா, நம்மளை பற்றி பேச போகிறேன். எஸ், மனுஷங்களை பற்றி வந்து பேச போகிறேன். பூமியை பற்றி வந்து பேச போகிறேன். நம்ம எப்படி உருவானோம், இந்த பூமி எப்படி உருவாச்சு, அண்ட் இந்த பூமி வந்து மனுஷங்க வாழ்கிறதுக்கு அண்ட் மற்ற உயிரினங்கள் வாழ்கிறதுக்கு எப்படி தகுதியான ஒரு பேரண்ட்டாக இருந்துச்சு சொல்லி நான் வந்து இதை பற்றி தான் வந்து பேச போகிறேன். ஸோ ரொம்ப பேசிக்கான விஷயங்கள் தான், பட் ரொம்ப காம்ப்ளிகேட்டாக இருக்கும். அண்டு இதை பற்றி மேற்கொண்டு பேசுகிறதுக்கு முன்னாடி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்பவே முக்கியம். நான் பேசுகிற விதம், நான் பேசுகிற கான்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தாராளமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டு உங்கள் சஜஷன்ஸை வந்து முக்கியமாக கமெண்ட்ஸை வந்து சொல்லுங்கள். ஏன்னா அதுதான் எனக்கு ரொம்பவே முக்கியம். உங்கள் சஜஷன்ஸை வச்சு தான் என்னால் வந்து இன்னும் மேற்கொண்டு இம்ப்ரூவைஸ் வந்து பண்ண முடியும். என்னென்ன மாதிரி வீடியோஸ் எப்படி குவாலிட்டியாக வந்து தரலான்னு சொல்லிட்டு. ஓகேவா? இப்போ வாங்க நம்ம வந்து கண்டென்ட்குள்ளே வந்து போகலாம். ஸோ பூமி, மனுஷங்க இவங்க எப்படி உருவானாங்க, இதை வந்து 2 வகையில் அப்ரோச் பண்ணலாம். ஒன்று வந்து சயின்டிஃபிக்கலி, இன்னொன்று வந்து ஸ்பிரிச்சுவலி. மத ரீதியாக நீங்கள் வந்து போனீங்கன்னா மனுஷங்க எப்படி உருவானாங்க, பூமி எப்படி உருவாச்சுன்னா அது வந்து வேறு மாதிரி இருக்கும். மிட்டாலஜி, இதிகாசம், கதைன்னு சொல்லிட்டு வேறு மாதிரி போகும். சயின்டிஃபிக்கலி வந்து போனீங்கன்னா அது வந்து வேறு மாதிரி வந்து காட்டும், இப்படி தான் இருந்துச்சு எக்ஸிஸ்டன்ஸ் சொல்லிட்டு. ஸோ ஆனால் ரெண்டுமே வந்து ஒன்றுத்துக்கு ஒன்று சம்மந்தமே இருக்காது. ஓகேவா? நம்ம வந்து ரெண்டு ஆஸ்பெக்டையும் வந்து பார்க்க போகிறோம். பட் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சயின்டிஃபிக்கலி சயின்ஸ் என்ன சொல்லுது, பூமி மனுஷங்க எப்படி உருவானு சொல்லி சயின்ஸ் என்ன சொல்லுது வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? இங்கே பூமி, சோலார் சிஸ்டம் இது எல்லாமே இருக்கிறதுக்கு முன்னாடி இங்கே இருந்தது வந்து டஸ்ட், தூசியும் மண்டல வலின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் வந்து கேஸ்ன்னு சொல்லுவாங்க, தமிழில் மண்டல வலி, தூசி, டஸ்ட். இந்த டஸ்ட்டும் கேஸும் ஒன்றா இருந்த ஒரு க்ளவுட், ஒரு மேகம் வந்து பார்த்துருக்கீங்க தானே எப்படி இருக்கும். மேகம் வந்து இந்த புகை மூட்டமாக இருக்கும், புகைகள்லாம் ஒன்று சேர்ந்து அப்படியே கூட்டமாக இருக்கும் ஒரு மேகம். அந்த மாதிரி டஸ்ட்டும் கேஸும் சேர்ந்து இருந்தது ஒரு க்ளவுடு தான் வந்து இங்கே இருந்துச்சு. வேறு எதுவுமே வந்து கிடையாது, அதுதான் இருந்துச்சு. அப்படி இருக்கும் பொழுது என்ன ஆகுது, ஒரு சூப்பர்னோவா வந்து வருது. சூப்பர்னோவானா என்னென்னா வந்து ரொம்ப நாள் இல்லை, ஸ்டார் வெடிக்கிறது, ஒரு ஸ்டார் எக்ஸ்ப்ளோஷன் ஆகிறது தான் வந்து அந்த இன்சிடென்ட் பேர் தான் வந்து சயின்ஸில் வந்து சூப்பர்னோவான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி டிஸ்டன்ட்டில் வந்து ஒரு ஸ்டார் வந்து வெடிக்கும் பொழுது நிறைய எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் பண்ணும், எனர்ஜியும் வேவும் வந்து நிறைய வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அது என்ன பண்ணுது, இந்த எனர்ஜியும் வேவும் வந்து இந்த க்ளவுட் சொன்னால இந்த டஸ்ட்டாலையும் கேஸாலையும் உருவான இந்த க்ளவுடை வந்து கொலைட் பண்ணுது, இடிக்கும் பொழுது என்ன ஆகுது, கம்ப்ரெஸ் ஆகுது. அந்த க்ளவுட் வந்து இப்படி க்ளவுட் இருக்குன்னா அது அப்படி கம்ப்ரெஸ் ஆகி ஒரு டிஸ்க் மாதிரி உருவாகுது. டிஸ்க்னால் இப்போ சிடி வந்து பார்த்துருக்கீங்க தெரியுமா, எப்படி இருக்கும், வட்டமாக இருக்கும்ல, அந்த மாதிரி வட்டமாக இருக்கிற அது இப்போ தான் டிஸ்க், அந்த மாதிரி வட்டமாக உருவாகுது. ஓகேவா? அண்ட் மேற்கொண்டு இந்த க்ளவுட் சொன்னால இந்த தூசியாலையும் டஸ்ட்டாலையும் கேஸாலையும் உருவான இந்த ஒரு க்ளவுடு வந்து இதுக்குன்னு வந்து ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் கூட இருந்துச்சு. ஸோ இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸுமே என்ன பண்ணிச்சு, கம்ப்ரெஸ் பண்ணிச்சு. இப்போது இந்த சூப்பர்னோவா வந்து அட்டாக் வச்சுக்கோங்க, இந்த க்ளவுடு சூப்பர்னோவா வந்து வேவ் வந்து அட்டாக் கொலைட் பண்ணி இதாகும்போது அது அப்படியே கம்ப்ரெஸ் ஆகுது. அண்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸுமே இன்னும் மேற்கொண்டு கம்ப்ரெஸ் ஆகுது. ஸோ கம்ப்ரெஸ் ஆகி வந்து நல்ல தட்டையாக ஒரு டிஸ்க் மாதிரி ஆகிடுச்சு. இதுக்கு பேர் தான் வந்து சோலார் நெபியூலா. ஓகேவா? இந்த பிக்சர்ஸ்லாம் நான் வந்து போடுவேன், ஓரத்தில் வந்து போடுவேன், நீங்கள் வந்து பார்க்கலாம். சோலார் நெபியூலான்னு சொல்லுவாங்க, வட்டமாக இருக்கும் அது. அந்த சோலார் வந்து நெபியூலா என்னாகும், ரொட்டேட் ஆகும், சுழலும், அப்படியே சுழலும். அது வந்து எவ்வளோ வேகமாக வந்து சுழலுதோ அந்த அளவுக்கு டஸ்ட்டும் கேஸும் வந்து பெருகிட்டே இருக்குது அர்த்தம் வச்சுக்கோங்க. ஸோ அந்த சோலார் நெபியூலா வந்து சுற்றும் பொழுது சென்டர் இருக்குல்ல, அந்த சோலார் நெபியூலாவோட சென்டரில் வந்து அந்த டஸ்ட்டும் கேஸும் வந்து அப்படி உருவாகிட்டே இருந்துச்சு. நல்லா கான்சன்ட்ரேட்டட்னு சொல்லுவாங்க, நல்லா கான்சன்ட்ரேட்டட்னா உருவாகிட்டே இருந்துச்சுன்னு அர்த்தம். காலப்போக என்ன ஆகுது, சுற்றி அந்த டஸ்ட்டும் கேஸும் எக்ஸசிவ்லி உருவாகி ஹைட்ரோஜன்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த சென்டர் ஆஃப் அந்த சோலார் நெபியூலாவில் வந்து ஹைட்ரோஜன்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. எக்ஸசிவ் அமௌண்ட் ஆஃப் ஹைட்ரோஜன்ஸ் வந்து உருவாகுது. அந்த ஹைட்ரோஜன்ஸ் வந்து காலப்போக்கில் ப்ரோட்டான்ஸ் உருவாகுது. அதாவது ஹைட்ரோஜன்ஸ்க்கு வந்து சார்ஜ் வந்து கிடைக்குது, பாசிட்டிவ் சார்ஜ் வந்து கிடைக்குது. அந்த பாசிட்டிவ் சார்ஜ் பேருக்கு தான் வந்து ப்ரோட்டான், அந்த பார்ட்டிக்கல் பேர் வந்து ப்ரோட்டான். ஸோ ப்ரோட்டான்ஸ் வந்து உருவாகுது அதிகமாக. ப்ரோட்டான்ஸ் அதிகமாக உருவாகும் பொழுது அந்த ப்ரோட்டான் வந்து ஃபியூஷன் ஆகுது. எதானா அந்த ப்ரோட்டான் வந்து ஹீலியமாகவும் அண்ட் எனர்ஜியாகவும் வந்து அது வந்து ஃபியூஷன் ஆகுது. அப்படி ஹீலியமாகவும் எனர்ஜியாகவும் வந்து உருவாகும் பொழுது அந்த ரெண்டுமே கலந்து சூரியனை உருவாகுது. ஸோ சூரியன் எப்படி உருவாச்சுன்னா ஹீலியமும்
எனர்ஜியும் வந்து சேரும் பொழுது தான் சூரியன் அப்படிங்கிற ஒரு ஸ்டார் உருவாகுது. சூரியன் ஆக்சுவலி வந்து ஒரு ஸ்டார், சன் வந்து ஒரு ஸ்டார். அந்த ஸ்டார் தான் இப்போ வந்து இப்போ நம்ம வந்து பேசிக்காக நம்ம ஸ்கூலில் வந்து படிக்கக்கூடிய சோலார் சிஸ்டம் இருக்குது தெரியுமா, அதோடைய சென்டரில் இருக்கிறது சூரியன்ங்கிற ஸ்டார் வந்து உருவானது இப்படி தான். ஹீலியமாலையும் எக்ஸசிவ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியாலையும் ஒன்றா சேரும் பொழுது உருவான ஸ்டார் தான் அது. ஓகேவா? அண்ட் இந்த சூரியன் வந்து உருவாகும் பொழுது இந்த சோலார் நெபியூலான்னு வந்து சொல்லியிருந்தேன் தெரியுமா, அந்த டிஸ்க்கு, இதுலேருந்து வந்து நிறைய பார்ட்டிகிள்ஸை வந்து அது வந்து அப்சார்ப் பண்ணிக்குது, நிறைய எனர்ஜி வந்து அப்சார்ப் பண்ணிக்குது. மோர் தென் 99% ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் வந்து இது வந்து சூரியனை வந்து அப்சார்ப் பண்ணிட்டு சூரியனை உருவாச்சு. ஸோ மிச்சம் இருக்கிற அந்த பார்ட்டிகல்ஸ் இருக்குது தெரியுமா, மிச்சம் இருக்கிற அந்த பார்ட்டிகல்ஸ் தான் வந்து பிளானட்டாக உருவாகுது. தட் இஸ் வை சோலார் சிஸ்டமில் வந்து சூரியன் வந்து இட் ஹேஸ் மோர் கிராவிடேஷனல் பவர் கம்பேரிங் டு அதர் பிளானட்ஸ். அதுக்கு காரணம் இது தான். ஸோ அதிக அளவில் பார்ட்டிகல்ஸ் வந்து அந்த நெபியூலாலேருந்து கன்சியூம் வந்து பண்ணதுனால அப்படி ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்ட்ராங்கான வந்து ஒரு சன்னாக அது வந்து ஸ்ட்ராங்கான வந்து ஒரு ஸ்டாராக அது நம்ம சோலார் சிஸ்டமில் வந்து இருக்குது. அண்ட் மீதி இருக்கிற அந்த நெபியூலாஸ் வந்து ஒன்றோடு ஒன்று வந்து என்ன சொல்கிறது, ஒன்றோட ஒன்று கலந்து ஒன்றோட ஒன்று வந்து சேர்ந்து பிளானட்ஸாக உருவாகுது. இந்த இதுக்கு வந்து ஒரு ப்ராசஸ், இந்த ப்ராசஸ்க்கு ஒரு பேர் கூட இருக்குது, அக்ரேஷன் சொல்லுவாங்க. நீங்கள் நம்பலைன்னா நீங்கள் போய் வந்து சர்ச் பண்ணி பார்க்கலாம். அக்ரேஷன் வந்து போட்டிங்கன்னா அது காட்டும். அக்ரேஷன் என்னென்னா பார்ட்டிகல்ஸ் வந்து ஒன்றோட ஒன்று வந்து சேர்ந்து லார்ஜராக அது வந்து வளர்ந்து பிளானட்டாக உருவானது அந்த அக்ரேஷன். அப்படி உருவான ஒரு பிளானட் தான் வந்து பூமியும். எப்படி வந்து 9 கோள்கள் ஒரு அக்ரேஷன் ப்ராசஸில் உருவாச்சோ அப்படி தான் பூமி உருவாச்சு. பூமி உருவாகும் பொழுது வந்து இப்போ நம்ம பூமி வந்து பூமின்னு வந்து பார்க்கும் பொழுது தண்ணி, மினரல்ஸ், நிலம், இது எல்லாமே இருக்கிற மாதிரி பூமி உருவாச்சான்னு கேட்டிங்கன்னா வந்து கிடையாது. பூமி உருவாகும் பொழுது மனிதர்களாக இருக்கட்டும் சரி, எந்த உயிரினங்களாக இருக்கட்டும் சரி, வாடுறதுக்கு தகுதி இல்லாத ஒரு பிளானட்டாக தான் பூமி இருந்துச்சு. பூமி ரொம்ப ரொம்ப ஹாட்டாக இருந்துச்சு. ஓகேவா? ரொம்ப ஹாட்டாக இருந்துச்சு. பூமியோட அட்மாஸ்ஃபியர் சொல்லுவாங்க. இப்போ இருக்கக்கூடிய அட்மாஸ்ஃபியரில் வந்து இப்போ நம்ம பூமியில் வந்து ஆக்சிஜன் இருக்குது. ஆக்சிஜன் இருக்கிறதுனால தான் வந்து மனிதர்களால் சுவாசிக்கவே முடியுது தானே. ஆனால் பூமி உருவாகும் பொழுது, ஃப்ரெஷ்ஷாக உருவாகும் பொழுது அட்மாஸ்ஃபியரில் ஆக்சிஜனும் கிடையாது, கார்பன் டை ஆக்சைடு வந்து கிடையாது, எந்த ஒரு கேஸுமே கிடையாது, எக்ஸப்ட் ஹீலியம் அண்ட் ஹைட்ரோஜன் மட்டும்தான் இந்த அட்மாஸ்ஃபியரில் வந்து இருந்துச்சு. ஸோ மனிதர்களால் சுத்தமாக வாழ முடியாத ஒரு பிளானட் தான் வந்து பூமி இருந்துச்சு. எனக்கு காலப்போக்கில் பூமிக்கு இதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு எப்படின்னா ஆஸ்ட்ராய்ட் வந்து அது வந்து ஒரு விண்கல்லாக, தமிழில் வந்து விண்கல் சொல்லுவாங்க. அந்த ஆஸ்ட்ராய்ட் வந்து பூமியோடு வந்து கொலைட் ஆகும்பொழுது அந்த ஆஸ்ட்ராய்டில் வந்து தண்ணி இருந்துச்சு. ஸோ அந்த பூமியில் வந்து கொலைட் ஆகும்பொழுது ஆஸ்ட்ராய்டில் இருக்கக்கூடிய நீர் வந்து பூமிக்கு வந்து சேருது. அப்படி தான் வந்து பூமிக்கு நீர் வந்துச்சு. அண்ட் மோரோவர் இப்போ இருக்கக்கூடிய சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, நம்ம பூமியில் வந்து தண்ணி இருக்குல்ல, தண்ணியில் 30 விழுக்காடு தண்ணி வந்து ஆஸ்ட்ராய்ட்லேருந்து வந்ததுன்னு சொல்லி சயின்ஸே வந்து சொல்லுது. ஸோ ஆஸ்ட்ராய்டில் வந்தது தான் தண்ணி. அண்ட் மோரோவர் வந்து காலப்போக்கில் ரொம்ப பில்லியன் இயர்ஸ் எடுத்துச்சு தெரியுமா. இந்த எவல்யூஷன்லாம் வந்து நடக்கிறதுக்கு பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் வந்து எடுத்துச்சு. ஹெவி எலிமெண்ட்ஸ் வந்து உருவாச்சு. நான் சொன்னால பூமி வந்து ரொம்ப சூடாக இருந்துச்சு சொல்லி. இந்த சூடு என்னென்னா வந்து மக்மானா வந்து இந்த வால்கேனோ, இந்த எரிமலைகள்லாம் வந்து வெடிக்கும் பொழுது அந்த நெருப்பு, அந்த என்ன சொல்கிறது, அந்த நீர்க்குழம்புன்னு சொல்லுவாங்களே, அதுதான் அந்த மக்மா வந்து காலப்போக்கில் வந்து ஓஷனாக உருவாச்சு. காலப்போக்கில் ஹெவி எலிமெண்ட்ஸ் உருவாச்சு. ஹெவி எலிமெண்ட்ஸ் மீன்ஸ் இரும்பு, நிக்கல், இந்த மாதிரி கெமிஸ்ட்ரியில் வந்து கேட்டிருப்பீங்க இந்த வார்த்தைகள்லாம். இரும்பு, அயன் அண்ட் நிக்கல்ஸாக உருவாகி மண்ணுக்கு அடியில், அதாவது பூமியோட சென்டர் வந்து நோக்கி வந்து போக ஆரம்பிக்குது. ஏன்னா அதெல்லாம் வந்து ஹெவி எலிமெண்ட்ஸ் வந்து ஹை டென்சிட்டி இருக்கிறதுனால அது வந்து பூமியோட சென்டர் நோக்கி வந்து போக ஆரம்பிக்குது. அண்ட் லைட்டர் எலிமெண்ட்ஸ்லாம் வந்து என்ன பண்ணுது, பூமியோட க்ரஸ்ட்டு, இப்போ இருக்கக்கூடிய மண், இந்த பூமியோட சர்ஃபேஸை வந்து இந்த லைட்டர் எலிமெண்ட்ஸ் வந்து உருவாக்குது. ஓகேவா? அண்ட் மோரோவர் ஆக்சிஜன் எப்படி இருந்துச்சு, அதுதான் முக்கியம். ஆக்சிஜன் எப்படி வந்துச்சுன்னா பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் எடுத்துச்சு இந்த மாதிரி எவல்யூஷன் ஆகிறதுக்கு உயிர். அப்படி வந்த முதல் உயிர் வந்து மைக்ரோ ஆர்கானிசம். ஓகேவா? இப்போது உயிருக்கு இந்த உலகத்திலே வந்து படைக்கப்பட்ட முதல் உயிர்னால் வந்து மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், பாக்டீரியாஸ். ஓகேவா? அதுவும் வந்து மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் கீழே வரும். பாக்டீரியாஸ், மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், அதுதான் வந்து நம்ம உலகத்திலே வாழ்ந்த முதல் உயிரினம். எத்தனையோ பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி இருந்து உருவானது. சின்னதாக இருக்கும்,
அதுக்கப்புறம் என்னாகும், அந்த பாக்டீரியாஸ் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் செய்ய ஆரம்பிச்சுச்சு. ஏன்னா சூரியன் இருக்குல்ல, சூரிய ஒளி வந்து வரும்பொழுது அந்த பாக்டீரியாஸ் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து செஞ்சு ஆக்ஸிஜன் உருவாக்கும். ஏன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து செஞ்சு ஆக்ஸிஜன் உருவாக்கும்ல. ஸோ அந்த ஆக்ஸிஜன்லாம் உருவாகி அட்மாஸ்ஃபியருக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது போய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்துச்சு. இதுக்கும் அகெயின் பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் டைம் எடுத்துச்சு. பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் வந்து எடுத்துச்சு இந்த எவல்யூஷன்லாம் வந்து நடக்கிறதுக்கு, ஆக்சிஜன் உருவாகிறதுக்கு. இந்த மாதிரி ஃபோட்டோசிந்தசிஸ் செஞ்சு உருவாகி அதுக்கப்புறம் பாக்டீரியாஸ் வந்து யூனிசெல் சொல்லுவாங்க. அந்த யூனிசெல்லாம் ஒன்று சேர்ந்து மைட்டோசிஸ், அது ஒரு ப்ராசஸ். இந்த யூனிசெல்லாம் கலந்து மல்டி செல் ஆகி அதுக்கப்புறம் தண்ணியில் வந்து மீனாக வந்துச்சு. ஸோ மீன்லேருந்து டேர்ட்டில் சொல்லி அது ஒரு எவல்யூஷன் எடுத்து குரங்காச்சு. அந்த குரங்குங்கிறது காலப்போக்கில் மனுஷங்களாச்சு. இப்படி தான் வந்து மனிதர்கள் உருவானாங்கன்னு சொல்லி கதை. சயின்டிஃபிக்கலி கதை இல்லை, இதுதான் தியோரின்னு சொல்லப்படுது. மனிதர்கள் உருவானாங்கன்னு சொல்லி இப்படி சொல்லி சயின்ஸ் வந்து சொல்லுது. ஓகேவா? இது இன்னும் டீப்பராக இருக்கும். நான் உங்களுக்கு ரொம்ப என்ன சொல்கிறது, மேலோட்டமாக சொல்கிறேன். ஏன்னா டீப்பாக சொன்னால் குழம்பிடும் ஆக்சுவலி. ஏன்னா மோரோவர் எனக்குமே சொல்ல தெரியாது டீப்பராக எப்படின்னு. எனக்கு என்ன புரிஞ்சோ, நான் என்ன படிச்சனோ அதை தான் நான் உங்களுக்கு வந்து கோர்வையாக சொல்லிகிட்ருக்கேன் இந்த வீடியோவில். ஓகேவா? இப்படி தான் வந்து மனிதர்கள் உருவானாங்க. மைக்ரோ ஆர்கானிசம் அதுக்கப்புறம் அதெல்லாம் சேர்ந்து உருவானது தான் வந்து ஓஷனில் தான் நம்ம லைஃபே உருவாச்சு. மீன்லேருந்து வந்து டேர்ட்டில்லேருந்து அதுக்கப்புறம் போகும் வைல்ட் போர், அதுக்கப்புறம் வந்து சிப்பான்சி, அதுக்கப்புறம் அந்த மங்கி, இப்படி சொல்லி உருவாகி கடைசியில் ஹோமோசேப்பியன்ஸ் மனுஷங்க வந்து உருவானாங்க. நம்முடைய சயின்டிஃபிக் நேம் வந்து ஹோமோசேப்பியன்ஸ். ஓகேவா? ஹோமோசேப்பியன்ஸ் தான் வந்து ஒரே மனித இனமானு வந்து கேட்டிங்கன்னா வந்து கிடையாது. இதில் தான் வந்து இதுக்குள்ளே நிறைய டேர்ம்ஸ் இருக்குது. இந்த டேர்ம் பேர் தான் ஆந்த்ரோபாலஜின்னு. இப்போது விலங்கு பற்றி படிக்கிறோன்னா வந்து ஜூலாஜி, வானத்தை பற்றி வந்து படிக்கிறோன்னா ஆஸ்ட்ராலஜி. அந்த மாதிரி மனுஷங்களோட இவல்யூஷன், மனுஷங்க எப்படி உருவானாங்க, மனுஷங்க எப்படி வந்து சிவிலைஸ்ட் ஆனாங்க, மனுஷங்க எப்படி பேசினாங்க, மனுஷங்க எப்படி வந்து ரிச்சுவலாக வந்து செஞ்சாங்க, இதை பற்றி வந்து படிக்கிறதுக்கான அந்த டேர்ம், அந்த ஸ்டடீஸ் பேர் தான் ஆந்த்ரோபாலஜி. ஆந்த்ரோபாலஜி வந்து என்ன சொல்லுதுன்னா வந்து மனிதர்கள் நம்ம மட்டும் தான் வந்து மனித இனம் வந்து கிடையாது. நம்ம கூட சேர்ந்து வந்து இன்னும் மனித இனங்கள் இருக்கும். ஹோமோ எரெக்டஸ், ஹோமோ ஹெபிலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய ஹோமோ இனங்கள், நம்மளை மாதிரி வந்து நிறைய மனித இனங்கள் வந்து வாழ்ந்தாங்க. ஆனால் இப்போது அந்த யாருமே வந்து எக்ஸிஸ்டாக இல்லை, எக்ஸப்ட் நம்ம ஹோமோசேப்பியன்ஸை தவிர வேறு யாருமே வந்து, வேறு எந்த மனித இனமே வந்து இங்கே எக்ஸிஸ்டடாக இல்லை. ஓகேவா? ஸோ இதுதான் ஆக்சுவலி வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது இதில். லினானியன் கிளாசிஃபிகேஷன் சொல்லுவாங்க. இதில் வந்து ஜீனஸ், ஆர்டர், ஸ்பீசிஸ், இதெல்லாம் வந்து நிறையா இருக்குது. அதில் வந்து நம்ம ஹோமோசேப்பியன்ஸ் வந்து கிட்டத்தட்ட நம்ம ஹோமோசேப்பியன்ஸ் உருவாகி வந்து ரொம்ப வருஷங்களாக இல்லை, கிட்டத்தட்ட 2,50,000 வருஷங்களுக்கு முன்னாடியிலேருந்து தான் நம்மளுடைய டைரக்ட் எக்ஸிஸ்டன்ஸே இருக்குது. ஆமாம், அதுக்கு முன்னாடி மனிதர்கள் வந்து உருவானதோடைய எவல்யூஷன் வந்து பார்க்க போனோன்னா more to 7 to 5 millions இருக்கும். குரங்கு சொல்லுவாங்க, சஹெலன்த்ரோபோஸ் சொல்லிட்டு ஒரு இனம் பேர். ஆமாம், சஹெலன்த்ரோபோஸ் அண்ட் ஆஸ்ட்ராலோபிதேசின்ஸின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி நோட்ஸில் வச்சுருக்கேன். ஆஸ்ட்ராலோபிதேசின்ஸிஸ் அண்ட் சஹெலன்த்ரோபோஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டு குரங்கு வகைகள் தான் வந்து நம்ம மனித இனத்துக்கே ஆரம்ப புள்ளி. மனித இனம் சொல்லணும்னா இந்த ஹோமோ எரெக்டஸ், ஹோமோ சேப்பியன்ஸ், ஹோமோ ஹெபிலிசிஸ் சொல்லக்கூடிய இந்த மனித இனங்களுக்கெல்லாம் வந்து தாய் இனமே இந்த குரங்கு வகைகள் தான். இந்த சொல்லக்கூடிய சஹெலன்த்ரோபஸ் அண்ட் ஆஸ்ட்ராலோபிதேசின்ஸிஸ் சொல்லக்கூடிய இந்த இனங்கள், இந்த ரெண்டு குரங்கு இனங்கள் தான் வந்து அடிப்படையே. இதில் வந்து இவோலூட் ஆகி மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் இவல்யூஷன் ஆகி உருவாச்சு. கடைசியில் ஹோமோசேப்பியன்ஸ் வரைக்கும் வந்துச்சு. ஓகேவா? அண்ட் ஹோமோசேப்பியன்ஸ் வந்து நம்முடைய டைரக்ட் ஆன்சஸ்ட்ரி வந்து எங்கன்னா ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா. கிட்டத்தட்ட 1,00,000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து 2,50,000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நம்மளுடைய டைரக்ட் ஹோமோசேப்பியன்ஸ் எங்கே வாழ்ந்தாங்கன்னா நம்மளுடைய ஹோம்லேண்ட் வந்து ஆஃப்ரிக்கா. அண்ட் அங்கேருந்து நம்ம வெளியாக ஆரம்பித்தோம். எப்போது 1,00,000 வருஷம் முன்னாடி வந்து நம்ம வந்து மைக்ரேட் ஆக ஆரம்பித்தோம். டிஸ்பென்ஸில் சொல்லுவாங்க, டிஸ்பென்ஸ் ஆக ஆரம்பித்தோம். ஆஃப்ரிக்கா, அவுட் ஆஃப் ஆஃப்ரிக்கா தியோரின்னு வந்துச்சு. ஆஃப்ரிக்காலேருந்து நம்ம ஹோமோசேப்பியன்ஸ் வந்து வெளியில் போக ஆரம்பித்தாங்க. வெளியில் போகும்பொழுது யூரோப் பக்கம் வந்து போகும்பொழுது யூரோப்பில் இப்போ இருக்கக்கூடிய யூரோப் பகுதிகளில்
நியண்டர்தால்ஸ் சொல்லி ஒரு மனித இனங்கள் வந்து வாழ்ந்தாங்க. அவங்களோட ப்ரீட் பண்ணும்பொழுது இந்த மாதிரி வேரியேஷன்ஸ் உருவாகுது. வெள்ளை மனிதர்கள் வந்து உருவாகுறாங்க, ரேஸ் உருவாகுது, வித்தியாசமான ரேஸ் உருவாகுது. இந்த நியண்டர்தால்ஸ் சொல்கிறவங்க வந்து இப்போ இருக்கக்கூடிய ஐரோப்பியர்களுக்கு தாய் மனித ஐரோப்பியர்களுக்கு தாய் மனித இனம்னா அவங்க தான் இந்த நியண்டர்தால்ஸ். அவங்க வந்து ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டடான ஒரு ஹியூமன் பீயிங் சொல்லுவாங்க. இருக்கிற ஹியூமன்ஸ்லேயே வந்து ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டடான வந்து ஒரு மனித இனம்னா அவங்க தான். அவங்க ஃபோட்டோஸ்லாம் நான் அட்டாச் பண்ண நீங்கள் வந்து பார்க்கலாம். அவங்க வந்து ரொம்ப 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 இப்போ வந்து நாகரீகம்னு சொல்கிறால, அந்த நாகரீகத்துக்கு வந்து முன்னோடியாக இருந்த வந்து ஒரு மனித இனம்னா இந்த நியண்டர்தால்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அவங்களோட வந்து ஹோமோசேப்பியன்ஸ் பிரேட் பண்ணி உருவானவங்க தான் இப்போ இருக்கக்கூடிய இந்த வெள்ளை இன மக்கள். தட் இஸ் வை இப்போ நம்ம மாடர்னாக வந்து சொல்லப்போனால் யூரோப்பியன்ஸ் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, அவங்க வந்து ரொம்பவே வந்து சிவிலைஸ்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. ரொம்ப அவங்க லைக் அவங்க கல்ச்சர்லி அவங்க அப்படி இப்படின்னா நம்மளோட வந்து ரொம்ப அதிகமாக வந்து யோசிப்பாங்க சொல்லுவோம்ல. அதுக்கு வந்து ஆரம்ப புள்ளி இதுதான். ஸோ அவங்களோட வந்து ப்ரீட் பண்ணும்பொழுது எப்படி வெள்ளையர்கள் உருவானாங்க, நிறைய எபிலிட்டிஸ் அவங்களுக்குள்ளே உருவாகுது. இந்த மாதிரி மனிதர்கள் உருவாகி அதுக்கப்புறம் இங்கே நம்ம அப்படி உலகம் முழுக்க வந்து மனிதர்கள் போனாங்க. அண்ட் இன்ஃபேக்ட் ஒரு ஃபேக்ட் வந்து சொல்லப்போனால் ஆஃப்ரிக்காவில் இப்போ நம்ம மாடர்னாக ஆஃப்ரிக்காவுக்கு வெளியில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்கள் நம்ம எல்லாருக்குள்ளேயுமே வந்து இந்த நியண்டர்தால்ஸ் சொல்லக்கூடிய அவங்களோட அந்த டிஎன்ஏ வந்து 1 to 4% வந்து இருக்குது. இது வந்து சயின்ஸ் வந்து சொல்லியிருக்கு. அதாவது 1 to 4% ஆஃப் நியண்டர்தால்ஸ் அவங்களுடைய டிஎன்ஏ நமக்குள்ளே இன்னும் வந்து இருக்குது. ஸோ இந்த கல்ச்சர்ஸ், இந்த லைஃப் ஸ்டைல் இதெல்லாம் உருவானதுக்கு அவங்களுடைய அந்த டிஎன்ஏ வந்து முக்கியமான காரணம். ஏன்னா அவங்க தான் வந்து இது லைக் ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டடான வந்து ஒரு ஹியூமன். இது அவங்க யூஸ் பண்ண வெப்பன்ஸாக இருக்கட்டும் வந்து ரொம்ப அட்வான்ஸாக இருக்கும். நம்ம ஹோமோசேப்பியன்ஸ் யூஸ் பண்ண அந்த வெப்பன்ஸை விட அவங்க யூஸ் பண்ண வெப்பன்ஸ்லாம் வந்து ரொம்பவே வந்து அட்வான்ஸாக இருக்கும். ஓகே. அண்ட் அதுக்கப்புறம் காலப்போக்கில் வந்து ஹோமோசேப்பியன்ஸ் வந்து வளர்ந்து பிரெயின் வந்து டெவலப் ஆகி அதுக்கு பிறகு பிரெயின் வந்து டெவலப் ஆனதுக்கப்புறம் காம்ப்ளெக்ஸான விஷயங்கள் நம்ம உருவாக்க ஆரம்பித்தோம். லாங்குவேஜஸ், கல்ச்சர்ஸ் இது எல்லாமே வந்து உருவாக்க ஆரம்பித்தோம். கல்ச்சர்ஸ் உருவாக்குனதுக்கப்புறம் என்னாச்சு, மதங்களை உருவாக்கணும். மதங்களுக்கு உருவானதுக்கப்புறம் பிரிவினைகள் உருவாச்சு. அதுக்கப்புறம் உருவாகி இப்போ நம்ம மாடர்ன் வேர்ல்டில் இருக்கோம். மாடர்ன் வேர்ல்டில் பிரிஞ்சு ஆளுக்கு இப்படி இன்னார் இந்த மதம், இன்னார் இப்படி இந்த ஜாதி மதம் சொல்லி பிரிஞ்சு எல்லோரும் வந்து வாழ்கிறோம். இதுதாங்க 17 நிமிஷம் வந்துருக்கு இந்த வீடியோவே. இப்படி தான் மனிதர்கள் பூமி உருவானாங்க. அண்ட் இது வந்து நான் சொன்ன விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப பேசிக்கான விஷயங்கள் தான். இன்னுமே வந்து நிறையாவே இருக்குது. அண்ட் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் இன்னும் டீட்டெயில் நான் வந்து சொல்கிறேன் எப்படி உருவாச்சுன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி நான் வந்து நிறைய எழுதி வச்சுருந்தேன், பட் நிறைய விஷயங்கள் நான் சொல்லலை. ஏன்னா சொன்னால் இது வந்து பெருசாக போகும், இந்த வீடியோஸ் பெருசாக போகும். அண்ட் என்னால் எவ்வளோ சிம்பிளிஃபைடாக சொல்ல முடியுமோ அவ்வளோ சிம்பிளிஃபைடாக நம்ம ஹிஸ்ட்ரி பற்றி நான் சொல்லியிருக்கேன். மனிதர்கள் எப்படி உருவானாங்க, உலகம் எப்படி உருவாச்சுன்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம எக்ஸிஸ்டன்ஸ். அண்டு நம்ம எல்லாருமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருக்கலாம். பேசுகிற மொழி, கல்ச்சர் எல்லாம் நம்ம வித்தியாசமாக அதை ஃபாலோ பண்ணலாம். பட் பயாலஜிக்கலி டிஎன்ஏ வைஸ் நம்ம வந்து பார்க்கும்பொழுது நம்மளாம் சேம் தான். நமக்குள்ளே கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருக்குமே தவிர நம்ம உலகத்தில் இருக்க எல்லா மனிதர்களுமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒன்றா தான் இருக்கும். நம்மளாம் அவ்வளோ வேறுபட்டுலாம் இல்லை. கொஞ்சம் வேறுபாடுகள் டிஎன்ஏயில் இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி நம்ம எல்லாருமே ஒன்று தான். இதை புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமாக ஒற்றுமையாக வந்து வாழ்வோம். அடிச்சுக்கிறத விட்டுட்டு, தேவையில்லாத விஷயங்களுக்கு அடிச்சுக்கிறத விட்டுட்டு ஒற்றுமையான வந்து ஒரு வாழ்க்கையை வந்து வாழ்வோம் சொல்லிக்கலாம். இதை சொல்லி நான் வந்து என் வீடியோ வந்து நிறைவு செய்கிறேன். இதோட நான் இன்னொரு சூப்பரான ஒரு டாப்பிக்கோடு உங்களை அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கிறேன். நன்றி, வணக்கம்.